முகூர்த்தத்துக்கு முன்னாடி வல்லவன் புனிதா கால்ல விழுந்து என்ன கல்யாணம் பண்ணிக்காத புனிதான்னு கெஞ்சினான். கெஞ்சினானா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. அண்ணே, என் பொண்ண வேண்டான்னு சொன்னவனே எதுக்கு நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்? அண்ணே, நடந்ததெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுதுண்ணே. எனக்கு இருக்கிற அதே வேதனை தானே உங்களுக்கும் இருக்கும். ஆனா உங்க பையன் யாருக்கோ எதுக்காகவோ பயந்து என் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியுமா? அண்ணே, இவன் பண்ணதுக்கு நீங்க என்ன வீட்டு விட்டு போகணும்? அண்ணே, நீங்க இங்க தானே இருக்கணும், என் கூட தான் இருக்கணும். இப்படி எல்லாருமா சந்தோஷமா இருக்கிற இந்த வீடு யார் பேர்ல இருக்குன்னு உனக்கு தெரியுமா அண்ணே? உங்க பையன் வல்லவன் பேர்ல இருக்குன்னு. அவன் பேர்ல இந்த வீட்டை நான் அன்னைக்கே எழுதி வச்சுட்டேன். கல்யாணம் முடிஞ்சதும் பல்லவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு நான் இந்த கல்யாணத்தை பத்தி நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. நான் வல்லவராயனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னப்போ என் பொண்ணு வேண்டான்னு சொல்லல. அப்புறம் கபிலனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்பவும் புனிதா ஒரு வார்த்தை வேண்டான்னு சொல்லல. அவளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எது செஞ்சாலும் அவளுக்காக மட்டும்தான் செய்வேன்னு. எனக்கு அது போதும். ஒரு அம்மாவா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கால, எனக்கு அது போதும். அண்ணி, கபிலனுக்கும் புனிதாவுக்கும் கல்யாணம் நடந்ததுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். உங்க மனசு மாறினதுக்கான காரணத்தையும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது.